சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிடம் எரிபொருள் கோரிய இலங்கை. மத்திய கிழக்கு போர் சூழலுக்கு மத்தியில் நடவடிக்கை. சுரேஷ் சலை மீதான புதிய குற்றச்சாட்டுகளினால் அதிர்ச்சியில் ராஜபக்ச தரப்பு. சஹ்ரான் ஹாசிமே பிரதான சூத்திரதாரி எனவும் தெரிவிப்பு. இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு அனைத்து உரிமைகளும் வழங்கப்படும் என்கிறார் அனுர. தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் கருத்து. மத்திய கிழக்கு போரினால் இலங்கைக்கு ஆபத்து, எச்சரிக்கும் மகிந்த. நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் பயணத்தை திமுகவே தடுத்தது. ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. பதுங்குகுழி தகர்ப்பு குண்டுகளுடன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தும் அமெரிக்கா. ஈரானின் ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்க திட்டம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா புலனாய்வுத் துறையின் முன்னாள் இயக்குநர் சுரேஷ் சாலி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக வெளிப்படுத்திய தகவல்களை ஸ்ரீலங்கா புலனாய்வுத் துறை நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள நிலையில் இந்த புதிய தகவல்கள் ராஜபக்ஷ அதிகார மைய முகங்களை கலவரப்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. ஸ்ரீலங்கா பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சுரேஷ் சாலி தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. 2019 ஆண்டில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் ஒரு இடமான நீர்கொழும்பு கட்வாப்பட்டி தேவாலயம் குறித்த சஹ்ரானின் குழுவிற்கான தகவல்களை சேகரிப்பதில் சுரேஷ் சாலே நேரடியாக ஈடுபட்டதாகவும் இந்த நோக்கத்திற்காக அவரது தகவலாளிகளில் ஒருவர் பயன்படுத்தப்பட்ட விடயமும் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலாளிக்குரிய பணம் மற்றும் குடும்ப தேவைகள் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவால் நிறைவேற்றப்பட்டதாகவும் இந்த தகவலாளியின் மகனுக்கு ராணுவ புலனாய்வு தகவல் தொழில்நுட்ப பிரிவில் வேலை வழங்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வந்துள்ளன. குறித்த தகவலாளியை காவல்துறை புலனாய்வு பிரிவு ஒரு சந்தேக நபராக அடையாளம் கண்ட பின்னரும் அவருக்கு ரகசிய ஆதரவை சலே வழங்கியதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன் பின்னர் ஒரு கட்டத்தில் குறித்த தகவலாளி தாக்குதல் சதி குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு கொழும்பில் உள்ள கலதாரி விடுதிக்குள் அழைத்துச் செல்லப்பட்டு நன்றி தெரிவிக்கப்பட்டு தனது பணியிலிருந்து ஓய்வு பெற வைக்கப்பட்ட விடயமும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடையவராக கருதப்பட்டு பின்னர் குண்டுவெடிப்பு ஒன்றில் பலியானவராக அடையாளப்படுத்தப்பட்ட சாரா ஜஸ்மின் என அழைக்கப்படும் புலஸ்தினி ராஜேந்திரனின் மரபணு அறிக்கை விடயத்திலும் சுரேஷ் சலை தலையிட்ட விடயமும் நேற்று நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் காசிம் என்பதையும் இது ISIS அமைப்பினால் வழிநடத்தப்பட்ட ஒரு செயல் என்பதையும் அமெரிக்காவின் உளவு அமைப்பான FBI விசாரணைகள் மிக தெளிவாக உறுதிப்படுத்தியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமண்ண தெரிவித்தார். கட்டுவாப்பட்டி தேவாலயத்தில் தாக்குதல் நடத்த இராணுவ புலனாய்வு உறுப்பினர் மூலம் சுரேஷ் சாலே முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கு அடையாளம் காட்டியுள்ளதாக ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களம் புதிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக பத்திரமுலையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டுள்ள அவர், இலங்கையில் உள்ள சிலர் தற்போது முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட வேடிக்கையான விடயங்கள் என்றும் விமர்சித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 5 அமெரிக்க பிரஜைகள் கொல்லப்பட்டதன் காரணமாக அமெரிக்க சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அந்நாட்டு நீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது அமெரிக்காவின் உளவு அமைப்பினால் சமர்ப்பிக்கப்பட்ட விரிவான சத்திய கடதாசியானது தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள், தாக்குதல்தாரிகளின் தொலைபேசி தரவுகள், எண்ணியல் சாதனங்கள், காணொலிகள் மற்றும் பயிற்சி முறைகள் போன்ற ஆழமான மூலாதாரங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டதாகும். அந்த அறிக்கையில் சஹ்ரான் காசிம் என்பவரை இந்த தாக்குதலின் பிரதான மூளையாகவும் தலைவராகவும் செயற்பட்டுள்ளார் என்பது ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் ISIS ஸ்ரீலங்கா என்ற பெயரில் ஒரு பயங்கரவாத அமைப்பு இயங்கியதையும் சஹ்ரான் காசிம் அதன் சுய பிரகடன தலைவராக இருந்ததையும் அமெரிக்க புலனாய்வு தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இவர்கள் ஈராக் மற்றும் சிரியாவில் இருந்த IS தலைமைத்துவத்துடன் நேரடி தொடர்புகளை பேடி வந்ததோடு அவர்களது அங்கீகாரத்தையும் பெற்றிருந்தனர். இவ்வாறான பின்னணியில் தாக்குதலுக்கு தேவையான தற்கொலை குண்டுகளை தயாரித்து அனைத்து பயிற்சிகளையும் முடித்துக் கொண்டு தாக்குதலுக்கு தயாரான ஒரு குழுவிற்கு எங்கு தாக்க வேண்டும் என்று சுரேஷ் சலை
காட்டிக் கொடுத்தார் என்று கூறுவது முற்றிலும் நகைப்புக்குரியது. ஈராக் மற்றும் சிரியாவில் இருந்து IS கொள்கைகளை கற்றுக்கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்கி திட்டமிட்டவர்களுக்கு இலக்குகளை தீர்மானிக்க தெரியாது என்று கூறுவது முட்டாள்தனமானது. இவ்வாறான அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளினால் சுரேஷ் அலே போன்ற அதிகாரிகள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலேயே நான் இந்த தகவல்களை முன்வைக்கின்றேன். இந்தியாவிடமிருந்து இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகள் எரிபொருட்களை கோரியுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் ரந்தீர் ஜெய்வால்ஸ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் காரணமாக எரிபொருளுக்கான கேள்வி உலக சந்தையில் அதிகரித்துள்ளது. இந்த நிலையிலேயே இந்தியாவிடமிருந்து இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகள் எரிபொருட்களை கோரியுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். அண்டை நாடுகளுக்கு முதலிடம் என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிராந்திய ரீதியிலான எரிபொருள் தேவைகளை பூர்த்தி செய்யவும் பொருளாதார நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் இந்த உதவி கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த விநியோகம் தொடர்பான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்த பணி புறக்கணிப்பு போராட்டம் கைவிடப்பட்டுள்ள நிலையில் நாடு முழுவதும் சுமார் 17,000 மின்சார தடைகள் பதிவாகியுள்ளதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இவற்றினை விரைவாக சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை மின்சார சபையை கலைத்த பின்னர் ஊழியர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்படாமை மற்றும் அவர்கள் இணைக்கப்படவுள்ள நிறுவனங்கள் குறித்து முறையான அறிவித்தல் விடுக்கப்படாமை உள்ளிட்ட காரணங்களை முன்வைத்து கடந்த 9ஆம் தேதி மாலை முதல் 24 தொழிற்சங்கங்கள் அடையாள பணி புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தன. குறித்த பணி புறக்கணிப்பு போராட்டமானது தொடர்ச்சியாக 2 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து பணி புறக்கணிப்பு போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டிருந்தது. போராட்டமானது கைவிடப்பட்டுள்ள போதிலும் இலங்கை முழுவதும் சுமார் 17,000 மின்சார தடைகள் பதிவாகியுள்ளதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இவற்றை விரைவாக சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பணி புறக்கணிப்பு கைவிடப்பட்டாலும் மின்தடை ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மின்சார விநியோகத்தை வழமைக்கு கொண்டுவர ஊழியர்கள் தற்போது தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மின் பாவனையாளர்களுக்கு சிறந்த சேவையை உறுதிப்படுத்துவதற்கும் மின்சக்தி துறையின் தற்போதைய மற்றும் எதிர்கால சவால்களை வெல்வதற்கும் ஒன்றிணைந்து செயற்படுமாறு அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் முற்பகலில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வினைத்திறனான மற்றும் தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்துவதும் புதிய நிறுவனங்களின் உரிமையை அரசாங்கத்தின் கீழ் பேணுவதன் மூலம் ஒரு நாடாக வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுமே இந்த மறுசீரமைப்பின் நோக்கம் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கை மின்சார சபையின் ஊழியர்களுக்குரிய அனைத்து உரிமைகளும் இந்த செயல்முறையின் போது புதிய நிறுவனங்களுக்குள்ளும் உறுதிப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இது ஒரு இலகுவான செயல்முறை அல்ல என்றும் நீண்ட காலம் மற்றும் திட்டமிடப்பட்ட ஒரு செயல்முறை என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இந்த மாற்றம் மேற்கொள்ளப்படும் காலப்பகுதியில் ஊழியர்களுக்கும் புதிய நிறுவனங்களுக்கும் இடையில் சிறந்த புரிதலுடன் கூடிய கலந்துரையாடல்களை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அதற்கான முறையான வழியொன்றையும் அமைப்பதன் அவசியத்தையும் விளக்கியுள்ளார். அதேபோன்று ஊழியர்களின் மன நிம்மதியை உறுதிப்படுத்தி அவர்களின் எதிர்கால எதிர்பார்ப்புகளை இனம் கண்டு அவர்கள் தமது சேவையை திருப்தியுடன் வழங்கக்கூடிய சுதந்திரமான சூழலை உருவாக்கி கொடுப்பதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியிருந்தார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கையின் எதிர்காலத்துக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படும் என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். திஸ்ஸமகாராமவில் உள்ள விகாரி ஒன்றில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போர் இன்னும் சிறிது காலம் தொடருமானால் அது இலங்கையின் எதிர்காலத்திற்கு பாரிய பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக ஸ்திரத்தன்மைக்கு சவாலாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் பௌத்த சாசனத்திற்கு ஆற்றும் சேவைகள் குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர்கள் ஏதேனும் சேவை செய்கின்றார்களா என அவர் எதிர்கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் தமது ஆட்சி காலத்தில் பௌத்த சாசனத்திற்கு மிக உயர்ந்த மதிப்பினை வழங்கியதாகவும் ஆனால் தற்போது அதற்கு 2ஆம் பட்சமாக மதிப்பளிக்கப்படுகின்றதா என்பது கூட சந்தேகம்தான் என தெரிவித்துள்ளார்.
அத்துடன் தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாடுகள் குறித்து தான் விவரிப்பதற்கு ஒன்றுமில்லை எனவும் நிலைமைகளை தன்னைவிட மக்கள் நன்கு அறிந்து வைத்துள்ளார்கள் எனவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கும் போர் காரணமாக இலங்கைக்கு ஏற்படவுள்ள தாக்கம் குறித்து ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. உக்கிரம் அடைந்து வரும் மத்திய கிழக்கு நெருக்கடியால் அதிகரித்து வரும் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அபாயங்கள் தொடர்பில் கலந்துரையாட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வெளியுறவுக் கொள்கை நிபுணர்கள், முன்னாள் வெளியுறவுக் கொள்கை அதிகாரிகள் மற்றும் சர்வதேச உறவுகள் துறைசார் புத்திஜீவிகளுடன் கொழும்பில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் அவசர சந்திப்பொன்றை இன்று நடத்தினார். இதன்போது டிட்வா புயலினால் ஏற்பட்ட பேரழிவிற்கு பின்னர் இலங்கை மீட்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக இந்த கலந்துரையாடலின் போது சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வேகமாக அதிகரித்து வரும் மோதல்கள் தற்போது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தை நேரடியாக பாதித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த வாரம் காலி கடற்பரப்பிற்கு அண்மையில் மூழ்கிய நெனா கப்பலினால் இலங்கைக்கு ஆபத்து நெருங்கிவிட்டதாகவும் அவர் கூறினார். இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சமாதானம், பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, அமைதி, சௌபாக்கியம், முன்முயற்சி என்ற சட்டகத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த பரந்த புதிய சட்டகத்தின் கீழ் அரசாங்கம் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதன்படி எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் சூரிய மற்றும் காற்றாலை திட்டங்களை உடனடியாக முன்னெடுப்பது இன்றியமையாதது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். அத்துடன் மத்திய கிழக்கு நாட்டில் பணியாற்றும் 1.5 மில்லியனுக்கும் அதிகமான இலங்கையர்கள் பாதுகாப்பாக தங்கள் ஊதியங்களை தங்கள் வீடுகளுக்கு அனுப்பும் வகையில் தொழில்நுட்பம் கொண்ட உதவி முறைமையொன்றை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஐரிஷ் டெனா கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கடல் போர் அபாய காப்புறுதி கட்டணங்கள் ஒரு கப்பலுக்கு $7,50,000 வரை 3 மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் இலங்கையின் தேயிலை மற்றும் ஆடை தொழில்களுக்கான உலக சந்தை பாதிக்கப்படாத வகையில் அரச உதவியுடன் கூடிய கடல் காப்புறுதி இருப்பொன்றை உருவாக்க வேண்டுமெனவும் யோசனை முன்வைத்துள்ளார். திருகோணமலை மூதூரில் அரசியல் கைதியான தன்னுடைய சகோதரனின் வருகைக்காய் காத்திருந்த அவரின் சகோதரி உயிரிழந்த நிலையில் அவரின் சடலம் இன்று தோப்பூர் நாராயணபுரம் பாலத்தடிச்சேனை இந்தமையானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. தான் சாகும் போதாவது தன் பிள்ளை தலைமாட்டில் இருக்க வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் மன்றாடிய தமிழ் அரசியல் கைதியின் சகோதரியே இவ்வாறு உயிரிழந்தார். கடந்த 31 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதியான தோப்பூர் மூதூரைச் சேர்ந்த கதிர்காம தம்பி சிவகுமார் என்பவரின் சகோதரியே புற்றுநோயினால் உயிரிழந்துள்ளார். தாய், தந்தை, குடும்பம், உறவு என எவருமற்ற தன்னுடைய தம்பியை தான் வாழும் காலத்தில் விடுவிக்க வேண்டும் என்று கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இலங்கைக்கு தெற்கே சர்வதேச கடல் பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படையால் கைப்பற்றப்பட்ட 600 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப்பொருள் மற்றும் நவீன ஆயுதங்கள் கடத்தப்பட்ட 2 பல நாள் படகுகள் இன்று திகோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. குறித்த படகில் இருந்த போதைப் பொருட்களின் பெறுமதி 10 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜேசகர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கடற்படையின் நீண்ட தூர ரோந்து கப்பல்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்த விசேட நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் 2 பல நாள் மீன்பிடி படகு கைப்பற்றப்பட்டது. இதன்போது படகிலிருந்த 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதில் ஒரு படகிலிருந்து சுமார் 600 கிலோகிராமிற்கும் அதிக நிறையுடைய ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் பொதிகள் இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் போதைப் பொருட்களுடன் அதே படகில் இருந்து 8 கைத்துப்பாக்கிகள் மற்றும் அவற்றுக்கான மெகசின்கள், 2 T-56 ரக துப்பாக்கிகள், ஒரு M16 ரக துப்பாக்கி ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன. ஒரு M16 ரக துப்பாக்கியானது பாதுகாப்பு படையின் விசேட பிரிவினரால் மாத்திரம் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு துப்பாக்கி என கூறப்படுகின்றது. யாழில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 2 சுற்றுலா பயணிகள் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மகளுந்து மற்றும் முச்சக்கர வண்டி விபத்தில் சுற்றுலா பயணிகள் 2 உள்ளிட்ட 5 படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதரா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கைக்கு சுற்றுலா சென்ற பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 67 மற்றும் 70 வயதுகளை உடைய 2 வாடகை மகளுந்து ஒன்றில் பயணித்துள்ளனர். இதன்போது எதிரே வந்த முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனால் மகளுந்தில் பயணித்த பிரான்ஸ் நாட்டவர்கள் 2 மற்றும் சாரதி, முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 ஆகிய 5 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தமிழக ஆளுநராக அர்லிகர் தன்னுடைய கடமைகளை இன்றைய தினம் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதேவேளை மேற்கு வங்கத்தின் ஆளுநராக
RN ரவி இன்றைய தினம் பதவியேற்றுக் கொண்டார். இதன்போது பாஜகவைச் சேர்ந்த எந்த தலைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. தமிழக ஆளுநராக இருந்த RN ரவி மேற்குவங்க மாநில ஆளுநராக மாற்றப்பட்டதை அடுத்து அந்த பதவிக்கு கேரள ஆளுநராக இருந்த ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சென்னையில் உள்ள ராஜ் பவனில் பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றுள்ளது. அவருக்கு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வில் முதல்வர் ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆளுநர் அர்லேகருக்கு பூங்கொத்தை கொடுத்து முதல்வர் ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். இதேவேளை மேற்கு வங்கத்தின் 22வது ஆளுநராக RN ரவி இன்று பதவியேற்றுள்ளார். கல்கத்தாவில் உள்ள லோக் பவனில் நடைபெற்ற விழாவில் கல்கத்தா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஜோய் பால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவில் முதல்வர் மம்தா பானர்ஜி, சட்டமன்ற சபாநாயகர் பிமன் பானர்ஜி, மூத்த அமைச்சரும் கல்கத்தா மேயருமான ஃபிர்காத் ஹக்கீம் மற்றும் இடதுசாரி முன்னணி தலைவர் பிமன் போஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியே கரூர் துயர சம்பவத்தின் குற்றவாளி என தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசியலுக்கு வர நினைத்த நடிகர் ரஜினியை திமுக குடும்பம் மிரட்டியதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். மிரட்டலையும் தாண்டி அரசியலுக்கு வரும் மனவலிமை விஜயிடம் இருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். திமுக அரசை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா இவ்வாறு குறிப்பிட்டார். ரஷ்யா வழங்கும் தகவலுடன் ஒரே தடவையில் பல ஆளில்லா வான்கலங்களை ஒன்றாக பறக்க வைத்து ஈரான் நடத்தும் தாக்குதல்கள் அதற்கு கடந்த 2 நாட்களாக பெரும் வெற்றியை வழங்கிய நிலையில் அமெரிக்க பதுங்குகுழி தகர்ப்பு குண்டுகளுடன் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்த தலைப்பட்டுள்ளது. இன்று குவைத்தின் சர்வதேச விமான நிலையம் உள்ளிட்ட பல இடங்களில் பல ஈரானிய ஆளில்லா வான்கலங்கள் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. ஈரான் கடந்த 2 நாட்களாக தனது தாக்குதல்களில் பெரும் வெற்றியை பெற்று வரும் நிலையில் அமெரிக்காவின் T-1 குண்டுவீச்சு விமானங்கள் தமது பதுங்குகுழி தகர்ப்பு குண்டுகளுடன் ஈரானிய வான்வெளிக்குள் புகுந்து அதன் ஏவுகணை மற்றும் ட்ரோன் களஞ்சியங்கள் இருப்பதாக கருதப்படும் இலக்குகளில் அவற்றை வீசப்போகும் அறிகுறிகள் தெரிகின்றன. ஈரான் ஹோமுஸ் நீரிணையின் கட்டுப்பாட்டை தன்னிடம் வைத்துள்ள நிலையில் ஈராக்கின் பஸ்ரா துறைமுகத்திற்கு அருகே 2 எண்ணெய் தாங்கி கப்பல்களை ஈரானிய கடலடி ட்ரோன்கள் வெடிக்க வைத்து தீப்பிடித்து எரிய வைத்து மூழ்கடித்ததால் இன்று காலை மீண்டும் உலக சந்தையில் மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் $100 தாண்டிவிட்டது. கடந்த 48 மணி நேரத்தில் ஹோமுஸ் நீரிணையில் 6 கப்பல்கள் தாக்கப்பட்ட நிலையில் இன்று வியாழக்கிழமை அதிகாலை முதல் வளைகுடா நாடுகள் ஈரானிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் புதிய அலை தாக்குதல்களை எதிர்கொண்டன. பஹ்ரைனின் சர்வதேச விமான நிலையத்தின் எரிபொருள் களஞ்சியங்கள் மீதான தாக்குதல்களில் அவை பற்றி எரிந்து வருகின்றன. இதனால் பஹ்ரைன் விமான நிலைய பகுதிகளிலிருந்து அவசரமாக சில விமானங்கள் இடமாற்றப்பட்டுள்ளன. இதன் பின்னர் உலகின் மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான துபாய் விமான நிலையத்தையும் ஈரான் தாக்கியுள்ளது. துபாயின் கிரேக் துறைமுகம் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட ஈரானிய தாக்குதல்களால் தீப்பிடித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிடம் எரிபொருள் கோரிய இலங்கை, மத்திய கிழக்கு போர் சூழலுக்கு மத்தியில் நடவடிக்கை. சுரேஷ் சலை மீதான புதிய குற்றச்சாட்டுகளினால் அதிர்ச்சியில் ராஜபக்ச தரப்பு. சஹ்ரான் ஹாசிமே பிரதான சூத்திரதாரி எனவும் தெரிவிப்பு. இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு அனைத்து உரிமைகளும் வழங்கப்படும் என்கிறார் அனுர. தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் கருத்து. மத்திய கிழக்கு போரினால் இலங்கைக்கு ஆபத்து, எச்சரிக்கும் மகிந்த. நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் பயணத்தை திமுகவே தடுத்தது, ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. பதுங்குகுழி தகர்ப்பு குண்டுகளுடன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தும் அமெரிக்கா, ஈரானின் ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்க திட்டம். இத்துடன் IBC தமிழின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.